அண்ணா வளர்க்கறதுக்கு நாட்டுக்கோழி வேணும், கிடைக்குமா? இருக்குமா, நல்ல சூப்பர் கண்டிஷனில் நம்மள்ட்ட உயிரோட கோழி இருக்குது. 500 ரூபா வரும், பரவாயில்லையா? ஒரு கோழி 1000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கோழி ஒரு நாளைக்கு 10 முட்டை போடணும், போடுமா? டைனோசரே ஒரு நாளைக்கு 1 முட்டை தான் போடும். ஒரு நாளைக்கு 10 முட்டை போடுறதுக்கு அது ஒன்றும் பள்ளி கிடையாது, போயிடு அப்படியே. ஹலோ, இன்னைக்கு அஜய் ஸ்கூலுக்கு வர மாட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க யார் பேசுறது? நான் எங்க அப்பா பேசுறேன். ஐயோ மாட்டிக்கிட்டேனே. அத்தா இந்தாங்க உங்க பொண்ணு. ஆடி மாசம் பிறந்து 10 நாள் ஆகுது, இன்னும் உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போகாம இருக்கிறீங்க? மாப்பிள்ள, புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் ஆடி மாசம் பிரிச்சு வைப்பாங்க. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சே. 10 வருஷம் ஆனா என்ன, 50 வருஷம் ஆனா என்ன? ஆடி மாசம் பிறந்த உடனே உங்க பொண்ணை கூட்டு போறது உங்க கடமை. வருஷத்துல 1 மாசமாவது நான் நிம்மதியா இருக்கிறேன். 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தானே, எங்க? கேக்கல. 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன்டி, எங்கடி? ஆமா, இது உங்க பர்சுதே. பர்சுக்குள்ள 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், அது எங்க? எங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுங்க. நான் சொல்றது சத்தியமா உனக்கு கேட்கல? சத்தியமா கேட்கல. நீங்க வேணுங்க உட்கார்ந்து கேட்டு பாருங்க. எந்திரி, சொல்லு. நைட்டு 2 மணிக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வந்துச்சு, யார் அது? கேட்கல. நைட்டு 2 மணிக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வந்துச்சு, யார் அது? சத்தியமாவே நீ சொல்றது எனக்கு கேட்கலடி. நீ சொல்றது உண்மைதான் போலடி. கேட்கவே மாட்டேங்குது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. யோ 500 ரூபாய் பணம் குடியா. கையில பணம் இல்லடி. அப்ப பர்ஸ்ல எடுத்து கொடு. பணமே சுத்தமா இல்லடி. நீ குடியா, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். 1 ரூபா கூட இல்லடி. 1 ரூபா கூட கேட்கலையா? நான் 500 ரூபா மட்டும் தான் கேட்கிறேன். இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அங்க பக்கெட் இருக்காடி. அதுல பணம் இருக்கா? பால் காயில் இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு. என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? பணம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே. அதனால இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தான். சரியா, நான் எங்க ஆயா கிட்ட வாங்கிக்கிறேன். போடி போ. உன் ஆயா சுருக்கு மேல பணத்தை சுருட்டி வச்சிருப்பா. எடுத்துட்டு போய் எள்ளு புண்ணாக்கு வாங்கி தின்னு, மூளையாவது நல்லா வளரும். ஹலோ பிரியா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். என் பொண்ணாட்டியே ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டா. அக்கா, உன் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டாளாடி, போலியா? நான் ஏன் அங்க போகணும்? அவன் என்ன கூப்பிட்டாளா? கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். உன்னை மாமா அப்பப்ப பைத்தியக்காரின்னு சொல்வார்ல, அப்ப புரியல, இப்ப புரியுது. போன வாரம் எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன செலவுக்கு காசு இல்லடா, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூடடா, அடுத்த வாரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். அண்ணிய பார்த்தான், எம்மா குடுக்கவா? ஒண்ணு குடுன்னு சொல்லணும், இல்ல குடுக்காதன்னு சொல்லணும். இதுதானுங்க உலக வழக்கம். குடு 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 குடு. அது குடுத்துதான்டா குடும்பத்தை நாசமாக்கி வச்சிருக்க. நாசமா போறவனே, நீ குடு குடு குடு. ஐயோ, அப்படியா? என்னாச்சு? இல்ல, அம்மா வலிக்கு விழுந்துட்டாங்க. சோத்தை தின்னுட்டு வீட்டுல ஒரு கடையில இருக்கிறது கிடையாது. பொழுது உளுந்தா போது, போய் ஊடு ஊடா நியாயம் பேச வேண்டியது. அப்புறம் எங்காச்சும் உளுந்துட்டு அடி வெட்டுட்டேன்னு சொல்ல வேண்டியது. வலிக்கு விழுந்தது உங்க அம்மா. எங்க அம்மாவா? கொண்டா போனே. அண்ணா, ஆட்டு மூளை ஒரு 10 கொடுங்க. ஆட்டு மூளை 10 வேணுமா? யாருக்குமா? எனக்கு தானா? எனக்கு மூளை இல்லைன்னு ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. அதான் ஆட்டு மூளை தின்னு என் மூளையை வளர்க்க போறேன். ஆட்டு மூளையை தின்னா உன் மூளை வளரும்னு நினைக்கிற பத்தியா? இப்பயே தெரியுது உனக்கு மூளை இல்லைன்னு. இரு தரேன், எனக்கு ஒரு வியாபாரம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. உங்க கண்ணு பார்க்க அழகா இருக்கு மேடம். அழகாதாங்க இருக்கும், ஆனா அது வேலை செய்யாதுங்க. என்னங்க, சிங்கார சித்தப்பா மீன் எடுத்துட்டு வந்தாரு, வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? காசு ஏச்ச கொடுத்தியா? 200 ரூபா கொடுத்தேன், மீதி காசு அப்புறமேட்டு தரேன்னு சொல்லிட்டேன். ஏட்டி, எத்தனை மீன் தான் வாங்கினேன்? மொத்தம் 4 மீனுங்க. 4 மீனே 100 ரூபா தான்மா. 200 ரூபாயும் காசையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க காசு தரேன்னு சொல்லியிருக்க பாரு. உன்னை பார்த்தாலும் அவன் ஏமாத்திட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட மீன் வாங்குற வேலையே நீ வச்சுக்க கூடாது, போ. நல்லா ஏமாத்திட்டு போயிட்டானா, அடுத்த வாட்டி வரட்டும். கல்யாணம் பண்ண புதுசுலதான் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைலாம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் தான், முதல்ல ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். அண்ணாச்சி, என் புருஷன் இங்க வந்தா. உன் புருஷன் நான் வந்தம்மா, 200 ரூபாய் என்கிட்ட காசை வாங்கிட்டு என் பொண்டாட்டி வருவா, அவள்கிட்ட வாங்கிக்கிங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா வாங்கிட்டு போயிருக்கான். 200 ரூபா கொடு. 200 ரூபா வாங்கிட்டு போனா? 200 ரூபா வாங்கி ஒயின் ஷாப் தான் போயிருக்கும் நாய். சரி, நீங்க ஒரு 300 ரூபா காசு கொடுங்க. 300 ரூபா வேணுமா? 500 ரூபாய் வச்சிருப்பாளோ? இந்தாம்மா 300 ரூபா.
என் புருஷன் வருவான், அவன்கிட்ட மொத்தமா வாங்கிக்கோங்க. அவன்கிட்ட வாங்கிடுமா? அடியே அவன்கிட்ட காசு இல்லைன்னு உன்கிட்ட வாங்கிக்க சொன்னா திரும்ப அவன்கிட்ட பொண்டாட்டி நல்லா இருந்தா ஆசைப்படுறாங்க, குழந்தையாவும் நல்லா இருக்கணும்னு பேராசைப்படுறாங்க. சரி, அவ்வளவுதான் அவங்களோட டிராவல். பட் நம்ம அப்படி கிடையாது. புருஷன் சொட்டையா இருந்தாலும் சரி, சரி மொட்டையா இருந்தாலும் சரி, அவனை மட்டுமே கண் கண்ட தெய்வம்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம. அதான் நாளைக்கு என் தங்கச்சி வராளே. நான் நாளைக்கு லீவு போட்டுக்கோனே. நான் சும்மா சொன்னனே. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா பொண்டாட்டிங்க அடிக்கடி சொல்ற ஒரு 5 டைலாக் இருக்கு தெரியுங்களா? அது 5வது டைலாக். நானா இருக்கவும் உன் கூட குடும்பம் நடத்துறேன். இதே வேற ஒருத்தினா நீ பண்ற டார்ச்சருக்கு என்னைக்கோ ஓடி போயிருப்பா. 4வது டைலாக். நான் இருக்கும்போது என்னோட அருமை உனக்கு தெரியாது, நான் இல்லாத போது தான் என்னோட அருமை உனக்கு தெரியும். அப்ப நீ நாய்ப்படாத பாடுபடுவ. 3வது டைலாக். என்னோட நகைய ஒரே வாரத்துல திருப்பி தர அப்படின்னு என்கிட்ட வாங்கி கொண்டு போய் வச்ச. ஆனா வச்சு 3 மாசம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் என் வீடு வந்து சேரல. எப்படி வாங்கிட்டு வரேன் எனக்கு தெரியாது. இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள என் நகை என் கைக்கு வந்து ஆகணும், இல்லன்னா பேய் ஆட்டம் ஆடி போகணும். 2வது டைலாக். இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைக்கவே மாட்டா. முதல் டைலாக் தான் காமெடியான டைலாக். ஆனா அவங்களுக்கு அது சீரியஸ் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது காமெடி தான். கேளுங்க. எனக்கு எத்தனை மாப்பிள வந்தாங்க தெரியுமா? எங்கெங்கயோ எந்தெந்த ஊர்ல இருந்தோ என்னை பார்க்க வந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு உன்னைய போய் நான் வேணும்னு சொன்ன பாரு. என் தலையெழுத்து தலையெழுத்து தலையெழுத்து. இருந்தா உனக்கு மட்டும் எப்படி இவ்ளோ நீளமா முடி வளருது? அதுவா, தினமும் காலையில ஆனா தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கணும். அப்புறம் வந்து மதியம் ஆனா தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்க்கணும். அப்புறம் நைட் ஆனா கழட்டி வச்சிடணும். கௌரியா, இங்க வாயேன். உன்னை அவ கேட்டாளா? உன்னை அவ கேட்டாளா? உண்மைதான் சொன்னா. டேய் நில்லு. என்ன? நான் உன் புருஷன் தானே? ஆமா. உன்னை அடிக்க துவைக்க எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குல்ல? உரிமையெல்லாம் இருக்கிறாசா, ஆனா அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? துவைச்ச துணியெல்லாம் எடுத்துக்கொண்டே காய போடுறா. 18 முட்டை அடை வச்சு 18 குஞ்சு பறிச்சு விட்டேன்னு ரொம்ப ஆடாதடி. நான் எங்கடி ஆடுறேன்? ஆடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். 18 புள்ளைய நல்லபடியா வளர்த்து காட்டணும். எப்படி காட்டுறேன் பாருடி. உன் பேச்சுல திமிரு தெரியுது. உன் வளர்ப்பு அப்படிதானே இருக்கும். சரி சரி. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா சொர்க்கம் சந்தோஷங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். கட்டி கொடுக்கல அவ அப்பனுக்கு நரகம். எவ்வளவு செலவுனோம்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால என்னங்க இருக்கு? நடுவர வர ஆம்பளை பையனுக்கு வீட்டுலாம் கட்டி கொடுக்குறீங்கல்ல, என் பொம்பளை பிள்ளைக்கு 4 நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்கல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். ஏங்க, யார் இந்த பொண்ணு? ஓ இதுவா, என்னுடைய அத்தை பொண்ணுமா. சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஓடி ஆடி ஒன்னா ஜாலியா விளையாண்டுட்டு இருப்போம். ஓ அப்படியா? அது என்னோட புது நம்பரு. தொப்பை யாருக்கு விழுதா? ஆண்களுக்கு விழுதா பெண்களுக்கு விழுதா? தொப்பை விழுந்ததுக்காக நாங்க வருத்தப்படல. ஏன் தெரியுமா? தொப்பை விழுந்துச்சுன்னா நம்ம குப்பரக்க விழும்போது மூக்கில் இடிக்காது. ரெடி. ஏம்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் எடுத்து வரட்டுமா? யோ, இந்த ஞாயிற்றுக்கிழமைனா ஆடு கோழின்னு எதுவும் திங்காத இருக்க முடியாது உன்னால. திங்காம இருக்க முடியல, பழகிடுச்சு. ஏன் பழகிடுச்சுன்னா அந்த காட்டுல மேயுதே சிங்கம் புலின்னு அதை பிடிச்சி திங்கிறது. அது என்ன தின்னுடுமே. அந்த பயம் இருக்குல்ல உனக்கு. ஏமாந்தது அந்த ஆடு கோழி தான். அதை திங்காத இருக்க முடியல உனால. என்ன கறி தானே எடுக்கலாம்னு கேட்டேன். இந்த வாரு வர்றா பதிலுக்கு நாம தான் செஞ்சாகணுமே. ஏம்பல நீ ஐரூட்டு பொண்ணு தானே? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏன் முள்ளங்கியும் முருங்காயும் சாப்பிட்டு இருக்கிற? அரளிக்காய் அரைச்சி சாப்பிட வேண்டியதானே? அம்மோ ஒரு 1000 ரூபாய் காசு இருந்தா கொடு. 1000 ரூபாயா? என்கிட்ட எந்த காசுங்க இருக்கு? காசு இல்லங்க நீட்ட. ஏய் குடுடி, ஒரு சின்ன வேலையா தேவைப்படுது, சாயங்காலம் தந்துடுறேன், நல்லா இருப்ப கொடு. நான் என்ன வேலைக்கு எங்க போறேன்? என் கையில நீங்க கொடுத்தாதான் காசு. நானே செவனேன்னு உட்காந்துக்கிறேன். என்ன 1000 ரூபாய் கேட்டா நான் எங்க போறது? எங்கேயாவது வச்சிருப்படி, தேடி பார்த்து எடுத்தாடி. சத்தியமா சாயங்காலம் தந்துருவேன்டி. உங்ககிட்ட நான் பொய் சொல்லுவேனாங்க? சத்தியமா என்கிட்ட காசு இல்லைங்க. அம்மா சத்தியமா உன்ட்ட காசு இல்ல? அம்மா மேல என்ன, செத்து போன ஆயா மேல சத்தியமா என்கிட்ட 10 ரூபாய் கூட இல்லைங்க. பாத்தியா, நக்கல் தானே உங்களுக்கு. கையில காசு வச்சுக்கிட்டா இங்க வந்து கேக்குறது. இந்த காசு சாமி போட்டாக்கு பின்னாடி இருந்துச்சு. இது உன் காசா இருக்குமோங்கிற சந்தேகத்துல தான் உன்கிட்ட கேட்டேன். நீ தான் ஆயா மேல சத்தியமா என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லிட்டியே. அப்ப நான் தான் மறந்து வச்சிருப்பேன் போல. ஏன் காசு தான் காசை எடுத்து வச்சதும் இல்லாம பிராடு, பொய் சத்தியம் வேற உனக்கு. காசு எடுத்து வச்சவளுக்கு திரும்ப எடுத்து வைக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? செரு பிஞ்சு மிஞ்சு. ஆண்கள்
ஆண்களை திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. குண்டா ஒரு பொண்டாட்டி வந்து வாச்சிருச்சுன்னா நமக்கு வந்து வாச்சிருக்கு பாரு ஒரு சின்டெக்ஸ் டேங்க், எய்தாப்புல பாரு ஒரு சூப்பரா ஸ்லிம்மா த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணு வரான்னு நினைப்பாங்க. சரி, த்ரிஷா மாதிரி ஒரு பொண்ணை கட்டிச்சா சும்மா இருப்பான்னு நினைப்பீங்களா? எய்தாப்புல ஒரு குண்டா பொண்ணு வரட்டுமே, நமக்கு வந்து வாச்சிருக்க பாரு ஒரு வத்தலும் தொத்தலும். எய்தாப்புல பாரு குஷ்பு மாதிரி ஒரு பொண்ணு வரா நினைப்பீங்களா இல்லையா? ஆனா தூரத்துல அஜித் குமார் மாதிரியே ஒரு மாப்பிள்ள வந்தா கூட அவனை ரசிக்க மாட்டா. இதே பேண்ட் சட்டையை என் புருஷனுக்கு போட்டு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும் என்று நினைத்து பார்ப்ப.